புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். கோவையில் மூவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் நீதிபதி ஹேமந்த் குமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 12ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முன்விரோதம் காரணமாக மூவர் துப்பாக்கியால் சுட்டும் அரிவாளால் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு 3000 கன அடி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6950 கன அடியாக உள்ளது. நீர்வரத்து நேற்றைய தினத்தை விட சிறிதளவு குறைந்துள்ள போதிலும் டெல்டா பாசனத்திற்கான நீர் தேவையை கருத்தில் கொண்டு நீர் திறப்பு வினாடிக்கு 13000 கன அடியில் இருந்து 16000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களின் சேமிப்புக்கு 2015-16 நிதியாண்டில் வழங்கப்படும் வட்டித் தொகை எவ்வளவு என்பது வரும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தெரியவரலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹைதராபாத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாரேயா தலைமையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளை கூட்டம் நடக்கவுள்ளது. இதில் வட்டித் தொகை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் கள்ள நோட்டு புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதை தடுத்து நிறுத்த அமெரிக்காவின் உதவியை கேட்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. வரும் டிசம்பரில் வாஷிங்டனில் அமெரிக்க உள்துறை அமைச்சர் ஜே ஜான்சனுடன் நிகழவுள்ள சந்திப்பின் போது இக்கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வைக்கவுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வானொலியில் இன்று உரையாற்றுகிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் எனப்படும், அதாவது மனதில் உள்ளதை பேசுகிறேன் என்கின்ற பெயரில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகிறது. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக அதிக வாய்ப்பு இருப்பதாக மக்கள் ஆய்வகம் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தின் 28 மாவட்டங்களில் 80 சட்டப்பேரவை தொகுதிகளில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பின் இயக்குநர் பேராசிரியர் ராஜநாயகம் தெரிவித்தார். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினுக்கு 27.98% பேரும், அக்கட்சியின் தலைவர் கருணாநிதிக்கு 21.33% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவின் தற்போதைய அணுகுமுறை நீடித்தால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என்று 24.7% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிடிலும் திமுகவை விட அதிக இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் மக்கள் ஆய்வக கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கட்சிகள் கிடையாது என்று 53.4% பேர் கருத்து தெரிவித்திருப்பதாக மக்கள் ஆய்வக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைக்கும் சாத்தியம் இருப்பதாக 12.2% பேரும், பாமக தலைமையில் ஆட்சி அமைக்கும் சாத்தியம் இருப்பதாக 11.9% பேரும் கூறியிருப்பதாக அந்த கருத்து கணிப்பில் தெரியவந்திருப்பதாக பேராசிரியர் ராஜநாயகம் கூறினார். அதிமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் திட்டத்திற்கு அதிகபட்சமாக 89% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்திற்கு 73.6% பேரும், மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கு 72.8% பேரும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக மக்கள் ஆய்வக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளதாக அதன் இயக்குநர் கூறியிருக்கிறார். தமிழக அளவில் குடிப்பிரச்சினை முக்கிய பிரச்சினையாக இருப்பதாக 41.7% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசு துறைகளில் லஞ்சம், ஊழல் பிரச்சினை 15.9%-உடன் இரண்டாவது இடத்திலும், குடிநீர் பிரச்சினை 12.5%-உடன் மூன்றாவது இடத்திலும் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது என மக்கள் ஆய்வக அமைப்பு தெரிவித்துள்ளது. மக்கள் ஆய்வக குழு நடத்திய கருத்து கணிப்பை திமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பரந்தாமன் தெரிவித்துள்ளார். இதனை புறந்தள்ளி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என அவர் கூறினார். கருத்து கணிப்பை வைத்து எதையும் முடிவு செய்ய முடியாது என பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்பு மீது நம்பிக்கை இல்லை என இடதுசாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
கருத்து கணிப்பு என்ற பெயரில் சொந்த விருப்பங்களை திணிப்பதா என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு மாறாக நகைப்பை வரவழைக்கும் வகையில் இருப்பதாக அவர் சாடியிருக்கிறார். கருத்து கணிப்பில் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவு குறைவாக இருப்பதாக கூறப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். சென்னையை அடுத்த வண்டலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டம் என்ன ஆனது என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்னரும் அது பற்றி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வேதனை தான் மிஞ்சுவதாக அவர் கூறியிருக்கிறார். சென்னையை அடுத்த திருமழிசையில் 2160 கோடி செலவில் துணைக்கோள் நகரம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். அப்துல் கலாமை மானசீக குருவாக ஏற்று வரும் 5ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அவரது உதவியாளர் பொன்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ள அவர், அப்துல் கலாமை நினைவு கூற ஆசிரியர் தினத்தை விட சிறந்த தினம் கிடைக்காது என கூறியுள்ளார். ஆசிரியர் பணியை தமக்கு கிடைத்த தவமாக எண்ணி வாழ்ந்தவர் என பொன்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா தொடங்கிவிட்டதாக கூறினார். தேர்தல் பணிகள் குறித்து கட்சியினருக்கு பயிற்சி முகாம் நடத்தி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் சீரமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் உடைந்தது. இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. அதன் விளைவாக கால்வாயை சீரமைக்கும் பணிகள் தொடங்கின. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பழையாற்றின் குறுக்கே நடைபெறும் புதிய பால கட்டுமான பணிகளை அவர் ஆய்வு செய்தார். திட்டமிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் அடுத்தடுத்த 3 வீடுகள் தீக்கிரையாயின. தீ ஜுவாலைகள் அடுத்தடுத்த 3 வீடுகளுக்கும் வேகமாக பரவியதில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விலையை கட்டுப்படுத்தும் வகையில் 10,000 டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான 2வது டெண்டரை மத்திய அரசு நிறுவனமான MMTC வெளியிட்டுள்ளது. இதற்கு முன் 1 கிலோ 45 ரூபாய் என்ற விலையில் 1000 டன் வெங்காயம் இறக்குமதிக்கான டெண்டர் வெளியிடப்பட்டிருந்த அந்நிறுவனம் இறக்குமதியாளர்களை இறுதி செய்துள்ளது. சிவகாசியில் உள்ள பெரியகுளம் கண்மாய் நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வாரும் பணி 21வது நாளாக புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணியில் தன்னார்வ தொண்டு அமைப்பினர், நகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றுள்ளனர். தூர்வாரும் பணிகளால் எதிர்வரும் காலங்களில் நீர்வரத்து அதிகரித்து விவசாயம் மேன்மையடையும் என பொதுமக்கள் கூறினர். கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகைக்காக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. ஓணம் பண்டிகையை கொண்டாடும் கேரள மக்கள் அதிகமானோர் பழனியில் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு வரும் போக்குவரத்து வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பழனியை சுற்றியுள்ள வீதிகளிலும் பேருந்து நிலையத்திலும் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. பெரம்பலூர் புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். வடக்கு மாதவி பிரிவு சாலை அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது சென்னையில் இருந்து துறையூர் நோக்கிச் சென்ற அரசு பேருந்து மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஜப்பானில் நடைபெறவுள்ள 13வது சீனியர் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி இன்று பயணமாகிறது. இந்திய அணியில் 15 வீரர்கள், 2 பயிற்சியாளர்கள், 3 நடுவர்கள், 1 மேலாளர் உள்ளிட்ட 23 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெறும் போட்டியில் இந்திய அணி அதிக அளவில் பதக்கங்களை வெல்லும் வாய்ப்பு இருப்பதாக இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவர் கராத்தே ஆர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்.
மாவட்டம் காரைக்குடியில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தனியார் அமைப்பு சார்பில் காரைக்குடி பெரியார் சிலையிலிருந்து கோவிலூர் வரை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. விளையாட்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான வாகன இயக்கத்தை அமைச்சர் சுந்தர்ராஜ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் 45 நாட்கள் இந்த வாகனம் பயணிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 305 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக நகர்ப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் வீட்டு வசதி அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் 9 மாநிலங்களில் இருந்து 305 நகரங்களும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். இத்திட்டத்திற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த 6 ஆண்டுகளில் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் முறையில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் பாடங்களை எளிதான வகையில் புரிந்து கொள்ள முடிவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை மாணவர்களும் ஆசிரியர்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் மாவட்டம் புலியூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் தமிழக அரசின் விலையில்லா பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அரசின் சாதனைகளை விளக்கி உரையாற்றினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் கொடியேற்று விழாவில் பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பக்தர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். காவல்துறையின் நடவடிக்கைக்கு அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கண்டனம் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் சிறு குறு தொழில் முனைவோருக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி அங்கு போராட்டம் நடைபெற்று வருவதால் திருவள்ளூரிலிருந்து ஆந்திராவிற்கு இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் தமிழக எல்லையிலேயே நிறுத்தப்படுகின்றன. இதனால் திட்டமிட்டபடி தங்களால் பயணிக்க முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகரில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் இருவரும் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கார் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதியது. அருவியில் குளிப்பது தங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.